ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. ஹோலி பண்டிகை ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு டே அப்படின்னு சொல்லணும். பௌர்ணமி திதி வேற கூடியிருக்கு. எல்லாருமே இந்த பருவ மாற்றத்தை தான் நம்ம ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்றோம். இந்த கால மாற்றம் சூரியனும் நமக்கு பங்குனி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள். 12 ராசிக்காரர்களும் என்ன பரிகாரம் பண்ணலாம், இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு ராசி பலன்ல பார்த்தீங்கன்னா, இப்ப 15ஆம் தேதி நமக்கு சூரியன் மாற்றம் இருக்கு. இந்த சூரியன் மாற்றமாகி சந்திரனும் மாறும் பொழுது, இந்த பௌர்ணமி திதி இன்னைக்கு எப்படி இருக்கோ, இதே மாரி 2 நாள் கழிச்சு இந்த திதி அதே மாரி தான் வருது. இது ரொம்ப ரொம்ப ரேர் காம்பினேஷன். அண்ட் இப்ப நமக்கு மீனத்திலயுமே 3 கிரக சேர்க்கை இருக்கு. இப்ப சூரியன் மாறிட்டார்னா 4 கிரக சேர்க்கை இருக்கும். சனி பகவானும் மாறிட்டார்னா 5 கிரக சேர்க்கை வரும். எல்லாருக்கும் ஒரே தலையில ஒரு கொடசல். யூடியூப்ல எல்லாம் இப்படி சொல்றாங்களே, எப்படி இருக்குமோ பயமா இருக்கு. இதை பத்தியும் நம்ம ஒவ்வொரு நாள் மறக்காம காலையில சங்கரா டிவி பாருங்க. ராசி பலனை சுப தினத்துல மறந்துட்டீங்களா, மிஸ் பண்ணிட்டீங்களா, அப்படியே யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ராசி பலன் மட்டும் இல்லாம நம்ம தினமும் சொல்லக்கூடிய தகவல்கள் ஹரிபிரசாத் சர்மா சாரும் சொல்றாரு, நானும் சொல்றேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூடியூபை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்கள், இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு மேஷராசி நேயர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அற்புதமான நாள். 4 குடைய சந்திரன் 5ல் இருக்கார். சகோதர சகோதரிகளோட ஏதாவது சண்டை சச்சரவு, ஒரு வாரமா பேசலை, 10 நாளாக பேசலை, வீட்டில் சில சொத்து தகராறுகள்லாம் போய்கிட்டு இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இன்னைக்கு நம்ம ஈகோலாம் பார்க்காம ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் நேரில் வாங்க பேசலான்னு சொல்லி, எப்பொழுதுமே மனிதர்கள் கிடைப்பது மிகவும் அரிது, அதுவும் உறவுகள் கிடைப்பது மிக மிக அரிது. கிடைக்கக்கூடிய உறவுகளை நாம தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அக்கா தங்கச்சிங்களோட நீங்கள் பேசலை, சண்டை போட்டீங்க, ஈகோ இல்லாமல் நீங்களே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நல்ல சுமூகமாக பேசுங்க. ஆமாம், அவங்க என்ன அதை சரிப்படுத்த போகிறாங்களா அப்படிலாம் நினைக்காதீங்க. சூப்பராக இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5 கூடிய சூரியனும் நமக்கு லாபத்தில் இருக்கார். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அலுவலக ரீதியாகவும் உங்கள் உயர் அதிகாரிகள்கிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு போய் பேசுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சரி, இன்னைக்கு பௌர்ணமி திதி, ஹோலி பண்டிகை. எங்கேயாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுங்க. நம்ம வாழ்க்கையும் அதே போல மணக்க மணக்க இருக்கும். ரிஷபராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு வரக்கூடிய நாளாக இருக்கும். குரு ராசியிலையும் 4ஆம் இடத்துல சந்திரனும் இருக்கார். இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நமக்கு நிறைய லாபத்தை தருவதாகவே இருக்கும். நல்ல ஒரு யோசிச்சு ஏதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கிறது, இல்லைன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுடைய நல்ல தனம் லாபத்தை தரக்கூடிய நாளாகவே அமையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மன நிறைவும் இன்றைய நாளில் நல்ல தன லாபமும் உண்டு. வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கும். குருவாரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி இன்னைக்கு. மறக்காம அன்னதானங்கள் பண்ணுங்க. மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சின்ன ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம். 3ஆம் இடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய சந்திரனும் 4ஆம் இடத்தில் கேத்துவும் இருக்கிறாரு. ஏதாவது அம்மாவுக்கு ஒரு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். நம்மளுடைய ராசியிலேயே செவ்வாயும் இருக்கிறதுனால சில இன்ஃபெக்ஷன்ஸ், இல்லைன்னா ஃபீவர், கோல்டு, ஹெட்டேக்கு, இந்த மாதிரி ஏதாவது நச்சு பிச்சுன்னு ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். பெரிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் நம்ம ரெகுலராக ஒரு மெடிக்கல் செக்கப் போகிறதோ, உடம்பு சரியில்லைன்னா போய் டாக்டரை பார்க்குறதோ நல்லது. மிதுன ராசி அன்பர்கள் இன்று குருவாரத்தில் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கு. ரொம்ப ஒரு மன நிறைவோட இருக்கும். சந்திரன் 2ல் இருக்கு, சூரியன் 8லையும் சனியோட சேர்ந்திருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லை மருத்துவ செலவுகள் வரும். அதுவும் குறிப்பாக கொஞ்சம் வயதானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டதோ, இல்லைன்னா
எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கோ ஒரு மருத்துவ சிகிச்சையோ இல்லை மருத்துவ செலவுகளோ வரலாம். இன்னைக்கு தன்வந்திரியை பிரார்த்தனை பண்ணுங்க. சிவன் ஆலய வழிபாடும் சிவன் ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதும் நல்லது. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராசியில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சூரியன், அதோட நமக்கு சனி பகவானும் சேர்ந்திருக்கிறாரு. ஸோ பௌர்ணமி திதி கூடிய இந்த நாளில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு மன நிறைவு, சந்தோஷம் எல்லாம் கொடுத்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் அவ்வப்போது நமக்கு தலை தூக்கும். இன்றைய நாளில் உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனை நல்லது. கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இருந்தாலும் காதலர்களுக்கு இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ராசியில் கேது பகவானும் 7ஆம் இடத்தில் புதன் ராகுவுடன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது கொஞ்சம் காதலர்களிடையே சண்டையும் சச்சரவுகளும் மன சஞ்சலங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்கள் இன்று அமைதி காப்பது நல்லது. பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த நாளை வெல்லலாம். குருவாரமான பௌர்ணமி திதியில் இன்றைய நாளில் பெண் தெய்வ வழிபாடுகளும் மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜையும் செய்யலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இன்னைக்கு லாபத்தில் இருப்பதனால் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அலுவலக ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் சின்ன சின்ன விஷயங்களுக்கான அலைச்சல்களும் பெரிதாகவே அமையலாம். இன்று துலாம் ராசி அன்பர்கள் சத்யநாராயண பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. எந்த ஒரு ஆலயத்திற்கு சென்றாலும் இன்று அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்யலாம். குருவாரமான இன்று பௌர்ணமி திதியில் சத்யநாராயண பூஜை செய்ய 8ஆம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். விருச்சிகராசி நேயர்களுக்கு குழந்தைகளுக்கான சின்ன சின்ன செலவுகள் அதிகமாகவே இருக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, புதன், சுக்கிரன் இவர்களுக்கு இந்த நாளில் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளையும் கொடுக்கும். விருச்சிகராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவானின் சஞ்சாரமும் 8ஆம் இடத்தில் செவ்வாயின் சஞ்சாரமும் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகளும் உங்களுக்கு தீரும். 10ஆம் இடத்தில் இன்று சந்திரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று பாக்கியத்தில் இருப்பது மிகவும் ஒரு மன நிறைவை தரும். 10ஆம் இடத்தில் கேது மறைவு ஸ்தானத்தில் இருப்பது அலைச்சல்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு அலுவலக ரீதியாக அதிகமாகவே இருக்கும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மற்றும் மாற்றுவது இது பற்றின யோசனைகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசி நேயர்கள், திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று திருவோண நட்சத்திரக்காரர்கள் அரிசி தானம் செய்வது நல்லது. பல நாட்களாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்று மாலை நேரத்தில் தீரும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் மனதிற்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுப்பவர்களாகவும் அமைவார்கள். கும்பராசி நேயர்களுக்கு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன நிறைவு மற்றும் இன்று குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். பல நாட்களாக திருமண யோகம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் மற்றும் திருமண விஷயத்தை ஒத்தி வைப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல நேரமும் மற்றும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று மாலை நேரத்தில் முடிவு செய்யலாம். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சனியின் சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். மீனராசிக்காரர்களுக்கு இன்று ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. இந்த மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் மற்றும் தன்வந்திரி ஜபம் செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம்.